கடந்த ஒரு மாதங்களாக, அதுவும் குறிப்பாக திருவாளர் சீமான் அவர்களுடைய பேச்சு, தமிழீழம் குறித்து அவருடைய நிலைப்பாடு, தமிழீழம் செய்தி குறித்து அவர் சீமான் அவர்கள் வெளியிட்ட தரவுகள் எல்லாம் அம்பலப்பட்டு, சீமான் பேசுவது பொய் என்று தெரியும், ஆனால் சீமான் என்கிற போலி பின்பம் முழுக்க பொய்களாலும் வன்மத்தோடு கட்டப்பட்டிருக்கிறது என்பது இந்த தமிழ் சமூகத்தை தோல்வித்து காட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்க முடியும், நேற்று இரவு சந்தோஷ் என்கிற ஒளிப்பதிவாளர் எல்லாளன் திரைப்படத்தை எடுப்பதற்காக தமிழீழ விடுதலை புலிகளால் அழைக்கப்பட்டு ஒரு போர் சூழலில் போர் நடந்தபோது அந்த காட்சிகளை தமிழ் சமூகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்கு அழைக்கப்பட்ட சந்தோஷ் அவர்களுடைய அந்த பேட்டி வந்தவுடன் ஒரு தமிழீழத்தின் ஆதரவாளர் என்கிற முறையிலும், கடந்த காலத்தில் தமிழீழத்துக்கு போராட்டத்திற்காக செயல்பாட்டராக இருந்தேன் என்கிற முறையிலும், சீமானவர்களின் பொய்யை நம்பி வாழ்க்கையை தொலைத்த லட்சக்கணக்கான இளைஞர்களில் நானும் ஒருவன் என்கிற முறையிலும் இதை உங்களிடம் சமூக ஊடகங்களிலும் வெகுஜன ஊடகங்களிலும் பொதுமக்களிடம் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்பதால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. ஈழம் என்கிற அரசியல் தமிழக சூழலில் 1970க்கு பின்பு மிக பிரதான அரசியல். தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு எவ்வளவு பிரதான அரசியலோ, மொழி எவ்வளவு பிரதான அரசியலோ, அதளவிற்கு ஈழம் என்கிற அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலில் பல தாக்கத்தை உண்டு செய்திருக்கிறது. ஆயுத போராட்டத்தை தமிழீழ விடுதலை புலிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் மற்ற இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் எந்த அமைப்பும் அழித்தொழிக்கப்படவில்லை. கடந்த காலங்களில் தமிழீழத்திற்கு திராவிட இயக்க தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், கலைத்துறையின பல்வேறு தரப்பு ஈழத்துக்கு போய் வந்தாலும் அவர்களுக்கு பின்பு அந்த மண் முற்றிலுமாக துடைத்தெறியப்பட்டு அழியப்படவில்லை, யாராலும் காட்டிக் கொடுக்கப்படவில்லை. ஆனால் தமிழீழத்திற்கு சீமானவர்கள் போய் வந்த பின்பு ஒட்டுமொத்தமாக தமிழீழம் மண் அழிக்கப்பட்டிருக்கிறது. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், நாங்கள் குற்றச்சாட்டு வைக்க விரும்புகிறோம். 6-7 மாதங்களாக தமிழீழத்தில் தங்கியிருந்த இயக்குனர் சீமான் என்கிற போர்வையில் இருந்தவர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய பதுங்கிடங்கள், தமிழீழ விடுதலை புலிகளுடைய போர் தளவாடங்கள், தமிழீழ விடுதலை புலிகளுடைய தளபதிகள் யார் என்று உளவு பார்த்து சிங்கள அரசுக்கும் பன்னாட்டு அரசுக்கும் கொடுத்ததால் அதன் விளைவாக தமிழீழம் முற்றுமாக 2009ஆம் ஆண்டு அழிக்கப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறோம். இங்கு வருகிற செய்திகள் எல்லாம், இப்போது வெளிவருகிற ஆதாரங்கள் எல்லாம் அச்சத்தையும் ஒரு மன இறுக்கத்தையும் உண்டு செய்திருக்கிறது. நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டுமென்றால், நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்களுடைய அந்த அறிக்கை, கடந்த இந்த ஒரு வாரங்களில் ராஜகுமார் என்கிற ஒரு இயக்குனர் அவர்கள் சீமானும் மேதகு பிரபாகர் அவர்களும் நிற்கிற அந்த ஒரு புகைப்படம் எது தமிழ்நாட்டு அரசியலில் தன்னுடைய என்ட்ரி கார்டாக சீமான் எங்களை போன்ற இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக, தமிழ் சமூகத்தை ஏமாற்றுவதற்காக காட்டினாரோ, நானும் மேதகு பிரபாகரன் நெருக்கம் என்று ஒரு புகைப்படத்தை காண்பித்தாரோ, அந்த புகைப்படம் என்னால் தான் எடிட் செய்யப்பட்டது என்று ராஜகுமார் அவர்கள் சொல்லியதும், ராஜகுமார் அவர்கள் சொல்லிய பின்பு இப்போது இயக்குனர் சந்தோஷ் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை சீமான் அவர்கள் 10 நிமிடம் கூட சந்திக்கவில்லை. சீமான் என்கிற இயக்குனர் இருக்கிறார், அவர் தமிழீழம் குறித்து மேடைகளை பேசுகிறார், அவரை சந்தித்தால் நன்றாக இருக்கும் என்று அண்ணன் வன்னியரசு அவர்களும் அண்ணன் குளத்தூர்மணி அவர்களும் அறிமுகம் செய்யப்பட்ட பின்பு சீமான் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்தார். அது ஒரு 10 நிமிட சந்திப்பு கூட இல்லை. அந்த புகைப்படங்கள் இதுவரை வெளியே வரவில்லை என்கிற ஆதாரத்தையும், அந்த செய்தியை அவர் வைத்திருக்கிறார், வீடியோ வைத்திருக்கிறார் என்று நேற்று ஊடகத்தில் வேறு சொல்லியிருக்கிற செய்தியும், ஏற்கனவே சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் இந்த புகைப்படத்தை நான் தான் வெளியிட்டேன் என்கிற செய்தியும் அச்சத்தை மட்டுமல்ல, தமிழீழம் என்கிற உணர்வோடு இயங்கிய எங்களை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்களை பொய் பித்தலாட்டம் அவதூறில் சீமான் எங்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார் என்கிற எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது. நீங்கள் தமிழ் சினிமாவில் என்கிற ஒரு படம் வந்திருக்கும், எல்லாரும் பார்த்துருப்போம், பொதுமக்கள் எல்லாம் பார்த்துருப்போம். அரசியலில் பின்னாடி இருந்து இயக்கி ஒருவர் எப்படி வர முடியும் என்று. அடிப்படையில் தமிழீழத்தை அழிப்பதற்கும் தமிழ் சமூகத்தில் மேலோங்கி இருந்த தமிழீழ ஆதரவையும் சமூக நீதி ஆதரவையும் மட்டுப்படுத்துவதற்கு சீமான் என்கிற மனிதர் இந்த சமூகத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கார் என்று தெரிகிற போது அது மிகவும்
கவலைக்குள்ளாத மட்டுமல்ல, யாரை நம்புவது என்கிற மிகப்பெரிய சிக்கலை இளைஞர்களுக்கு உண்டு செய்திருக்கிறது. ஏனென்றால் அந்த சந்தோஷ் வெளியிடுகிறார், இந்த படம் எடுக்கப்படவில்லை, அவர் சந்தித்தது உண்மைதான், அது 10 நிமிடம் கூட சந்திப்பில்லை. அவருடைய தனி மனித ஒழுங்கினத்தால் தமிழீழ விடுதலை புலிகள் மரியாதைக்குரிய சேரலாதன் அவரோடு தொடர்பை துண்டித்தார் எங்கள் செய்தியை வெளியிடுகிறார். கூடவே 6 புகைப்படத்தை நாங்கள் எடுத்தோம். எடுத்தது யார் என்று அவர் சொல்கிறார். அமர்த்திதாஸ் என்கிற ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு அவரும் நானும் 6 புகைப்படத்தை எடுத்தோம். 4 புகைப்படத்தை அமர்த்திதாஸ் எடுத்தார், 2 புகைப்படத்தை நான் எடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எடுத்தவர்கள் நாங்கள் என்ற ஆதாரத்தை சந்தோஷ் அவர்கள் எனக்கு வெளியிட்டிருக்கிறார். அமர்த்திதாஸ் அவர்களும் பொது வழியில் சீமானோடு புகைப்படத்தை வெளியிட்டு நாங்கள் தான் அந்த 6 புகைப்படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தோம், எல்லாளன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தோம் என்று அவர் குறிப்பிடுகிறார். எல்லாளனுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் வெளியிட்டோம் என்று அவர்கள் எடுத்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் தமிழ் சமூகத்தில் சீமான் என்கிற பொய்யர், சீமான் என்கிற தற்குறி, சீமான் என்கிற தமிழ் சமூகத்தின் கேடு மட்டுமல்ல, சீமான் என்கிற இந்த வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது. அவர் என்ன சொன்னார் என்றால், எங்களை போன்ற இளைஞர்களுக்கு, தமிழ் சமூகத்துக்கு, ஊடக நண்பர்களுக்கு உங்களுக்கு தெரியும், நான் காட்சியில் சண்டைக்களத்தில் இருந்து துப்பாக்கி பிடித்தேன், என் கையை மேதகு பிரபாகரன் பிடித்தார், போராளிகள் பிடித்தார், இப்படி சுடு என்று கதையை சொல்லிக் கொடுத்தார். ஆனால் இன்று அவர் சொல்கிறார்கள், மிகவும் கட்டுக்கோப்பாக இயங்கிய ஒரு இராணுவ இயக்கம் தமிழீழ விடுதலை புலிகள், பயிற்சி பெற்ற தமிழீழ விடுதலை புலிகளை தவிர யாரும் துவக்கை தூக்க முடியாது. வெறும் சினிமா ஷூட்டிங்கில் நான் படம் எடுப்பதற்கு நாங்கள் எடுத்த படத்தை தமிழ் சமூகத்தில் காமித்து, இந்த படம் நான் பயிற்சியில் ஈடுபட்ட படம் என்று ஒரு பொய் சொல்ல முடிந்திருக்கிறது என்றால், இவருடைய அரசியல் வருகையை சந்தேகம் மட்டுமல்ல, நாங்கள் குற்றச்சாட்டுகிறோம். தமிழீழ அரசியலை தமிழ்நாட்டிலும் உலகத்திலும் சீமான் மழுங்கெடுக்க செய்திருக்கிறார். எப்படி என்று சொன்னால், 2009 போர் உச்சத்தில் இருந்தபோது சீமான் என்ன செய்து கொண்டிருந்தார் என்கிற கேள்வி இருக்கிறது. நான் கோவை சட்டக்கல்லூரியில் படித்திருந்த போது இதே பல நண்பர்கள் இங்கே இருக்கிற உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், அவினாஷ் என்கிற ஒரு மூத்த பத்திரிகையாளர், உங்களுடைய ஊடக நண்பர், இறந்து போனவர், தமிழீழ ஆதரவாளர், அவரோடு இயங்கிய பத்திரிகையாளர் நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் தமிழீழ களத்தில் கோவை எவ்வளவு தீவிரமாக இருந்தது என்று. அப்போது எழுத்தாளர் பாமர மூலியமாக எங்களை போன்ற ஒரு கரியுமான சீமான் போன்றவர்கள் தொடர்ச்சியாக கிடைக்கிற மேடைகளில் ஈழ ஆதரவு பேசினார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2008 ஈழத்துக்கு போய் வந்த பின்பு பொதுவெளி போராட்டத்தில் நான் சவால் விடுகிறேன். நாம் தமிழர் இயக்கத்துக்கு முன்பு இயக்குனர் சீமானாக இருந்தவர் பொதுவெளி போராட்டத்தில் தான் ஈழத்தில் நடந்தது என்ன என்று ஏன் எந்த இடத்தில் பேசவில்லை. 2008 இறுதியில் தமிழ்நாட்டுக்கு வந்தவர் ஈரோட்டில் ஒரு வழக்கில் கைது செய்யப்படுகிறார். ஒரு 3 மாத காலம் இங்கே இருக்கிறார். இருந்து பொது வழியில் ஈழத்தில் தான் நடந்ததுன்னு எங்கேயும் மக்கள்கிட்ட ப்ரெஸ் மீட் வைக்கல, சொல்லலை, பிரச்சாரம் செய்யலை. ஈரோட்டில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசி கைது செய்யப்பட்ட பின்பு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் திருவாளர் சீமானும், மரியாதைக்குரிய அண்ணன் குளத்தூர் மணி அவர்களும், மரியாதைக்குரிய மணியரசர் போன்றவர்கள் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் இருக்கிறார். கோவை சிறையிலிருந்து நன்கு கவனிக்க வேண்டும். 2008 இறுதியில் வெளியே வருகிறவர். 2008 இறுதியில் எங்களை போன்ற மாணவர்கள், அன்று சட்டக்கல்லூரி மாணவர்கள், வழக்கறிஞர்கள், ஏன் ஐஸ்வி போர்கள் தொடங்கி திருநங்கைகள் வரை அத்தனை அரசியல் இயக்கமும் ஈழ ஆதரவுக்காக பெருமரியாதைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பித்து வைத்த போராட்டம், தாப்பாண்டியன் அவர்கள் ஆரம்பித்து வைத்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க பற்றி எறிந்தது. ஆனால் 2008 இறுதியில் சிறையிலிருந்து வெளியே வந்த சீமான் நேரடியாக போராட்ட களத்துக்கு செல்லவில்லை. அதற்கு மாறாக அவர் சென்ற இடம் மாயாண்டி குடும்பத்தார் என்கிற படப்பிடிப்பு தளம். தன்னிடம்தான் ஈழப்போராட்டம் ஒப்படைக்கப்பட்டதென்று அன்று பொய் சொல்லிய சீமான், பொய்க்கதைகளை பேசிய சீமான், ஒருவேளை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் உண்மையிலேயே இனமானம்தான் பெரிது, வருமானம் பெரிதில் நம்பியிருந்தால் நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம் போராட்ட உச்சத்தில் இருக்கிறது. பெருமரியாதைக்குரிய இயக்குனர் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் தீக்குளித்து இறந்து போகிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும். 3 நாள் அவருடைய அந்த பூத உடல் சென்னையில் இருக்கிறது. எங்களை போன்ற இளைஞர்கள் முத்துக்குமாரை உடலை பாதுகாக்க வேண்டும், அந்த உடலை ஆயுதமாக்கி போராட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம், போராடி கொண்டிருந்தோம். அந்த போராட்டத்தை, அந்த உடலை சுற்றி பெறும் மரியாதைக்குரிய இயக்குனர் ராம் அவர்கள், இயக்குனர் சேரன் அவர்கள், மறைந்த மரியாதைக்குரிய ஐயா வெள்ளையன் போன்றவர்கள் அந்த போராட்ட களத்தில் உட்கார்ந்து போராட்டத்தை வழிநடத்தினார்கள். 1 நாள் 2 நாள் இல்லை, 3ஆவது நாள் அந்த உடலை எடுக்கிற போது உங்கள் எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு டை அடித்து ஷூட்டிங்லேருந்து நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு, அதுவும் நானும் மறைந்த காமராஜர் வழக்கறிஞரும் வலியுறுத்தி கேட்டதால் அவர் சொல்கிற கொச்சை தமிழில் எங்களை கெட்ட வார்த்தை பண்ணிவிட்டு, கெட்ட வார்த்தையை திட்டிட்டு, நான் அப்போ என் பொழப்பை பார்க்குறது இல்லையாண்டார். ஈழத்தை நேரடியாக பார்த்து மேதகு பிரபாகரங்களால் வழிகாட்டப்பட்டதை நம்பினால் அந்த நேரத்தில் சாமானியனை தெருவில் இறங்கி போராடிய போது ஈழத்திற்கு வழிகாட்டும் என்று சொன்ன நீங்கள் மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் இருக்க முடியாது. முத்துக்குமார் இறந்த பிறகு பள்ளப்பட்டி ரவி தொடங்கி ஏறத்தாழ 17 பேர் தீக்குளித்தார்கள். அந்த 17 பேர் தீக்குளித்த போதும்
ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், இந்த 3 மாதத்தில் திருவாளர் சீமான் எங்கிருந்தார் என்று அந்த கேள்வியை வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நாங்கள் மாணவர்கள் போராடினோம், எதிர்க்கட்சிகள் போராடினார்கள். சீமான் 3 மாதத்தில் ஒரே ஒரு போராட்டத்திற்கு வந்தார். திரையுலகம் நடத்திய, அனைத்து கட்சி நடத்திய மனித சங்கிலி போராட்டத்திற்கு வந்தார். இயக்குனர் அண்ணன் அமீரோடு கைகுலுக்கின்றார். அந்த புகைப்படத்தை தவிர அடுத்தவர் என்ட்ரி ஆனது எப்படின்னா, பாராளுமன்ற தேர்தலில் திரையுலகினர் கட்டமைத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு எங்களுக்கு என்ன அச்சம் வருதுன்னா, தமிழீழத்தில் பார்த்த செய்தியை சிங்கள உளவுத்துறைக்கும் பன்னாட்டு உளவுத்துறைக்கும் இங்கு தான் புலிகள் இருக்காண்டு காட்டி கொடுத்து விட்டு அந்த போர் முடிவுக்கு வந்த பின்பு சூசே அவர்கள் பேசியதாக சொல்கிற 1 நிமிட ஆடியோ வைத்துக்கொண்டு தான் அவர் இன்று வரை அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் சூசே அவர்கள் பேசிய 5 நிமிட ஆடியோக்களை முழுவதுமாக இன்று சமூக ஊடகங்களில் சந்தோஷ் அவர்கள் எல்லா இடத்தையும் வெளியிட்டிருக்கார். அதில் சீமான்களை மட்டுமல்ல, தமிழ் சமூகத்தை நம்பி ஒப்படைக்கிறார். ஆனால் மேதகு பிரபாகரன் அவர்கள் இறந்து விட்டார் என்று தெரிந்தும், கொல்லப்பட்டு விட்டார் என்று தெரிந்தும் இளைஞர்களிடம் ஒரு எழுச்சி வந்துவிடக்கூடாதுக்காக திட்டமிட்டு அவருடைய இறப்பை மறைத்து தமிழ் சமூகத்தில் எண்ணிலடங்காத இளைஞர்கள் அரசியலை அவர் இன்னும் சொல்ல போனால் திட்டமிட்டு சேர்த்திருக்கிறார், வாழ்க்கை சேர்த்திருக்கிறார். ஈழப்போருக்கு பின்பு பொதுவெளியில் சவால் விடுகிறேன். அவரோடு பயணித்த நாம் தமிழர் இயக்கத்தை ஆரம்பித்த ராஜீவ்காந்தி என்கிற முறையில் பொதுவெளியில் சவால் விடுகிறேன். எங்களை போன்றவர்கள் நாங்கள் பொதுவெளியில் வழக்கறிஞராக இருந்து கொண்டு தனித்தமிழிலுமே தீர்வு, அங்கு நடந்தது இனப்படுகொலை என்று ஐநா மன்ற வரை நாங்கள் பேசினோம். இங்கே மக்கள் மன்றத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சீமானை சுற்றியிருந்தவர்கள் எல்லாம் தனி ஈழம் குறித்து ஒரு புரிதல் இருந்தது. ஆனால் சீமானுக்கு தனி ஈழம் குறித்து அக்கறை இல்லை. அதற்கு மாறாக தமிழ்நாடு அரசியலில் எனக்கு வாக்களித்தா ஈழம் வாங்கிடுவேன் என்று சொல்வது மரியாதைக்குரிய மேதகு பிரபாகரன் அவர்களை கொச்சைப்படுத்துவது, தமிழீழ விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்துவது அதோடு மட்டும் இருக்கவில்லை. தமிழ்நாட்டு அரசியலுக்குள் இருந்த எழுச்சியை, தமிழ்நாட்டு அரசியலுக்கு எழுச்சியை சிங்கள அரசுக்கு எதிராக ஒரு கருத்தியல் பரப்புரையாக பரப்பாமல், இந்திய அரசாங்கத்தோடு ஒரு தனித்தமிழீழமே தீர்வு என்று பரப்பாமல், அதற்கு மாறாக பன்னாட்டு அளவில் உங்களுக்கு தெரியும், நாடு கடந்த தமிழீழ அரசு என்று திரு ருத்ரகுமார் தலைமையில் ஒரு அமைப்பு இயங்கி வருகிறது. திபேத்தில் இருக்கிற நாடு கடந்த தமிழ் அரசு போல் தமிழீழ அரசு இயங்கி வருகிறது. அந்த அரசோடு அவர்களோடு முரண்பாடு, பிரிட்டிஷில் இயங்கி வந்த தமிழீழ விடுதலை புலிகளோடு முரண்பாடு, ஐநா சபையில் மனித உரிமைக்குள் சுவிட்சர்லாந்தில் இயங்குகிற அங்கே இருக்கக்கூடிய ஜோசுவா அண்ணன் போன்றவர்களோட முரண்பாடு, இந்த பன்னாட்டு சட்ட ரீதியாக இயங்குகிற எல்லா அமைப்புகளோடும் முரண்பாடு கொண்டு தனக்கொன்று ஒட்டுக்குழுக்களை உருவாக்கி பன்னாட்டு டயஸ்பரா தளத்திலும் தமிழீழத்தை நீர்த்து போக செய்திருக்கிறார். இனப்படுகொலைகள் தத்துவத்தை, சட்ட ரீதியான போராட்டத்தை ஒன்று கூட ஒரு புள்ள கூட புடுங்கி போடாமல் நீர்த்து போக செய்திருக்கிறார். திட்டமிட்டு ஈழ மண்ணில் காட்டி கொடுத்தது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் வந்த அரசியல் எழுச்சியை மட்டுப்படுத்தி வைப்பதற்கு இவர் காரணமாக இருந்திருக்கிறார். நேற்று மிக முக்கியமாக ஒரு செய்தியை சந்தோஷ் குறிப்பிட்டிருக்காரு, அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு. தமிழ்நாட்டில் அடைக்கலமாக தமிழ்நாட்டிலிருந்து வேலை செய்து கொடுத்த தமிழீழ விடுதலை புலிகளின் போராளிகளை அவர் காட்டி கொடுத்தார் என்று அதுக்கு சிரஞ்சீவி மாஸ்டர் என்கிற பெயரை பயன்படுத்தியிருக்கிறார். அவர் எனக்கு நன்கு தெரிந்தவர், அவரின் வழக்கறிஞர் நான் என்கிற முறையில் சொல்கிறேன். அவரை காட்டி கொடுத்தவரே சீமான் தான். ஏனென்றால் ஒன்று ஈழத்தை காட்டி கொடுத்தது, ஈழ ஆதரவாளராக இங்கே இருக்கிற போராளிகளை இவர்கள் என்று எல்லோருக்கும் காட்டி கொடுத்து இந்த போராட்டத்தை மட்டுப்படுத்த செய்தவர். அதற்கு பின்பு ஏற்பட்ட அரசியல் எழுச்சியை ஒரு தேசிய இனத்தின் உரிமையாக பார்க்கப்பட வேண்டியதை, குறிப்பாக தமிழ் சமூகம் தமிழர் உரிமை என்று பேசியதை ஒரு தெலுங்கு எதிர்ப்பாக, ஒரு கன்னட எதிர்ப்பாக மாற்றி இந்திய அரசியலோடு டெல்லி அரசோடு ஒரு மாநில சுயாட்சி பேசுகிற இந்த மண்ணில் ஈழம் குறித்து பேசியவர்களை, நீ பெரியாரிஸ்டா, நீ தெலுங்கா, நீ கன்னடனா பேசாத, நீ திராவிட இயக்கமாக பேசாத, நீ யார் பேசுறதுக்குன்னு தான் மட்டுமே என்று இந்த ஊரில் சொல்லுவாங்கள்ல, சீமான் சொல்ல பழமொழி தான், திருடன் திருடிட்டு திருடன் கத்திட்டு போகிற மாதிரி ஈழம் குறித்து பேசாமல் எல்லா துரோகத்தையும் செஞ்சுட்டு நான் இன உரிமைக்கு பேசுகிறேன்னு சொல்லி பேசி 15 ஆண்டு காலத்தில் அந்த இனத்திற்காக எதையும் செய்யாமல் தமிழீழத்தை கொச்சைப்படுத்தி, தமிழீழ ஆதரவை மட்டுப்படுத்தி, தமிழீழ ஆதரவு போராட்டத்தை முனைமலங்க செய்து, தமிழீழம் குறித்து பேசியவர்களை வந்தேறி துரோகி என்று குற்றச்சாட்டு வைத்து இன்று அவர்களை என்ன இருக்கிறது என்றால் ஒரு RSS உடைய கைக்குழியாக வந்திருக்கிறது. ஒரு படத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இது இன்னைக்கு திரு சீமான் வச்சிருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அவருடைய பர்சனல் நம்பர் தான் காட்டுங்க. நேற்று இரவு மதிய மயக்கத்தில் உற்சாக பானத்தில் கல் குடிச்சு தெருக்கு வாடா, கல் குடிச்சு எவன் கேட்டால் திம்மலா நடடா, சோழரை வேத்துடா, சமூக ஒழுக்கக்கேடான்னு பேசுகிற சீமான் வைத்திருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்னவென்றால், சமஸ்கிருத திணிப்பை விட, இந்தி திணிப்பை விட பெரியாரிய திணிப்பு ஆபத்தானது என்று.
யோசித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் மருத்துவம் படிக்க முடியும், தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் பட்டம் பட முடியுங்கிற நிலையை மாற்றி சமஸ்கிருதத்தில்தான் தமிழ் பிறந்தது என்று ஒரு கோட்பாடு சொல்லிய போது தமிழ் தனித்த மொழி என்று அரசியல் களத்தில் பண்பாட்டு களத்தில் வென்று காட்டியவர் தந்தை பெரியார். தமிழ் என்கிற பிரைடு இருக்கிறது என்றால் தமிழர் என்று சொல்லுவோம் என்று இருக்கிறோம் என்றால் அன்று தந்தை பெரியார் விதைத்த தமிழர் விதையை சமஸ்கிருத திணிப்பை விட, இந்தி திணிப்பை விட பெரியார் திணிப்பு பெரிது என்று சீமான் பேசுகிறார் என்றால் அவர் ஆர்எஸ்எஸ்ஸை விட ஆபத்தானவர். ஆர்எஸ்எஸ்ஸின் கைக்கூலியாக மட்டுமல்ல, இந்திய அரசியலில் தமிழ்நாடு தமிழர் உரிமை, ஈழ அரசியலில் தேசிய உரிமை அத்தனையும் காட்டி கொடுக்கிற ஆளாக இருக்கிறார். இவர் கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் இருந்தார். உங்களுக்கு தெரியும், இவரை போன்று எண்ணிடங்காத பேர் வெளியே வந்திருக்காங்க. எங்களை போன்ற இளைஞர்களுடைய அரசியலை, அறிவை சுரண்டி, பொருளாதாரத்தை சுரண்டி, உழைப்பை சுரண்டி இன்னைக்கு பல இளைஞர்கள் இந்த மனுஷன் சொல்கிறதெல்லாம் சரி என்று நம்புகிறார்கள். எத்தனை கதைகள். ஒன்று, எனக்கு அந்த இட்லிக்குள் ஆமை கறி கொடுத்தார், அதை அண்ணன் பிரபாகரன் ஊட்டிவிட சொன்னார். தேக்கு மரத்தை நடுவதற்கே 1 லட்சம் தேக்கு மரத்தை நட சொன்னார் என்று பேசிவிட்டு மான் சுடுவதற்கு தடை இருந்தபோது மானை சுடச் சொல்ல பிரபாகரன் உத்தரவிட்டார் என்று சொல்வது அந்த அமைப்பை கொச்சைப்படுத்துவது. ஒரு போராளி கட்டுக்கோப்பு இயக்கம், நான் அங்கு போனபோது ஒரு பெண்ணை பார்த்து ரசித்தேன், அவர்கள் திருமணம் செய்வதற்கு ஆசைப்பட்டேன் என்று போராட்ட களத்துக்கு போனவர் சைட்டடிச்சு ஊர் சுற்றினேன், நான் ஒரு உல்லாச பயணமாக இருந்தேன் என்று பேசுவது தமிழீழ விடுதலை புலிகளை, அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை இங்கு கேள்விக்குறியாக்கி இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாவீரனை, போராளியை சந்தோஷ் அவர்கள் சொல்வது போல் ஒரு ஸ்டார் ஹோட்டல் செப் மாதிரி காமிச்சு இளைஞரிடம் இருந்த ஒரு போராட்ட எழுச்சியை, தமிழ் மீதான உணர்வை மட்டுப்படுத்தி தன் வயிறும் தன் குடும்பம் வளர்வதற்கு மட்டும் சீமான் இருக்கிறார். இது ஆபத்தான மனநோய் மட்டுமல்ல, அரசியல் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அசிங்கம் சீமான். எங்கள் நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அங்கே இருக்க தம்பிகளிடம் எந்த ஈழ ஆதரவு போராட்டத்தில் அவர் கட்டினாரோ, எந்த ஈழ ஆதரவு போராட்டம் சரி என்றாரோ அந்த ஈழ ஆதரவு போராட்டமே சீமானால் தான் ஒடுக்கப்பட்டது, சீமான் காட்டி கொடுத்ததாக தான் வீழ்ந்தது. வீழ்ந்த பின்பு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட எழுச்சியை இந்த இளைஞர்கள் இந்த ஈழ கோரிக்கை வைத்து என்பதற்காக, அவர்கள் வசதிக்காக நான் தான் மேதகு பிரபாகரன் அடையாளம் காட்டப்பட்டவர், நான் தான் சேரலாதன் அடையாளம் காட்டப்பட்டவர் என்று தனக்குத்தானே ஒரு மனநோய்க்கு உள்ளாகி பொய்யை பேசி அந்த பல லட்சம் இளைஞர்களை போராட விடாமல் செய்து இன்று தன்னுடைய வசதிக்காக, வாய்ப்புக்காக ஈழம் என்ற அரசியலையே இன்று காணாமல் ஆக்கியிருக்கிறார் சீமான் என்ற குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறேன். நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். ஆனால் இப்போ இந்த ஈழத்திலிருந்து நிறைய ஃபண்டெல்லாம் வந்திருக்கிற மாதிரி எவ்வளோ வந்திருக்கு, இத்தனை வருஷமா இல்லை, பொதுவாக ஈழத்திலிருந்து ஃபண்டு வருங்கிற அந்த கதை பொய். சொந்த நாட்டில் வாழ முடியாமல், சொந்த ஊரில் வாழ முடியாமல் நாடுகளை கேட்டு ஒரு அகதிகளாக போய் நிற்கிற அந்த மக்கள்கிட்ட போய் சுரண்டி சீமான் வாழ்ந்திருக்கிறார். சொந்த நாட்டில் வாழ முடியலை, இங்கே தன்னோட மொழி உரிமை இல்லை, இன உரிமை இல்லை என்று மற்ற நாட்டுக்கு பிழைக்க போகிறாங்க. அவருங்க அங்கே போய் ஏதோ ஒரு கூலி தொழிலாளியாக ஏதோ செய்கிற போது நான் தான் ஈழத்துக்காக பேசுகிறேங்கிற பெயரில் அவர்களிடம் சுரண்டி இருக்கார். பெரிய ஃபண்டுலாம் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கூலி வேலை பார்க்குறவன்ட்டு 100 ரூபா சம்பாரிச்சானா ஈழத்துக்காக அவர் பேசுகிறான்னு 10 ரூபா வாங்கி திண்டு வயிறு கொடுத்துருக்கார் சீமான். மற்றபடி அந்த பொதுமக்கள் கொடுத்த ஃபண்டு அப்படிலாம் நான் அப்படி குற்றச்சாட்டு விரும்பலை. அவர் சுயலாபத்துக்காக பயன்படுத்தினார். இல்லை, பிரபாகரன் கூட போட்டு மேதகு பிரபாகரன் கூட போட்டு எடுக்கலை. நான் அதை பொதுபல சொல்ல இருக்கிறேன். மேதகு பிரபாகரன் அவர்களை அவர் சந்தித்தது 2-8 நிமிடம் என்று சொல்கிறாங்க. அந்த முழு வீடியோ காட்சியும் சந்தோஷ் அவர்களிடம் இருக்கிறது. இன்னும் சில வாரங்களில் சில வீடியோக்கள் வெளியே வரும் என்பதையும் திருவாளர் சீமானுக்கு அவர் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அவர் மேதகு பிரபாகரனை சந்தித்தது ஒரே ஒரு முறை தான். 2வது முறை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தும் அவர்கள் கொடுக்கவில்லை. இவருடைய ஒழுக்கக்கேடான வாழ்க்கையால், இவருடைய ஊதாரித்தனத்தால் தமிழீழ விடுதலை புலிகள் புறந்தறினார் என்பதுதான் உண்மை. அவர் இன்றைக்கி நினைச்சிட்டாரு யாருமே இல்லை சொல்ல மாட்டாங்கன்னு. ரொம்ப முக்கியமாக இன்னொரு குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறேன். நேற்று தமிழீழ அரசியல் துறை என்று அறிக்கை வந்திருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் தமிழீழ விடுதலை புலிகள் இந்திய அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில் ஒருபோதும் தலையிட மாட்டாங்க. அவர்கள் யார் ஆதரவு கொடுத்தாலும் அந்த ஆதரவை ஏற்றுக்குவாங்க. மக்கள் மன்றத்தில் எங்களுக்காக நீங்கள் ஆதரவு சக்தி அள்ளுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இவங்களுக்கு வாக்களிங்க, இங்கே போங்கன்னு அவர் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அவர் சொல்வது, நேற்று அறிக்கை சீமான் கரத்தை வலுப்படுத்துங்கள் என்று சொல்வது, தமிழீழ விடுதலை புலிகள் இந்தியாவின் அரசியல் தலையிடுகிறார்கள் என்று சொல்லி தமிழீழ விடுதலை புலிகள் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற தடையை நீக்குவதற்கு வாய்ப்பில்லாமல் செய்துவிடும். நாளைக்கு தடை குறித்து ஒரு கேள்வி வந்தால் இந்த அறிக்கையை காரணம் காட்டி, இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்கு தலையிட்டிருக்காங்க, அப்போ இந்த தடையை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தடையை நீங்கள் நீக்கிட்டா உண்மையான போராளிகள்லாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. மேதகு பிரபாகரனுடைய உண்மையான சரித்திரம் வெளியே வரும். அப்போ இதெல்லாம் வெளியே வந்தால் தன்னுடைய பொழப்புக்கு ஆபத்து, தான் காட்டி கொடுத்தன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சீமானவர்கள் இப்படிப்பட்ட சில்லறத்தனமான வேலையை செய்கிறார்.
இது ஒன்றெண்டு வேலை இல்லை. நான் முழுக்க இதுக்கு பேர் தான் இன துரோகம். ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாற்று ரீதியான போராட்டத்தை, மக்களோட உரிமை போராட்டத்தை, ஆயுத போராட்டத்தை தன் சொந்த சுயலாபத்திற்காக காட்டி கொடுத்தது மட்டுமில்லாமல் குளத்தூர்மணி அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார். சேட்டலைட் ஃபோன்லேருந்து நாங்கள் டெல்லியில் இருக்கும்போது சேட்டலைட் ஃபோன்லேருந்து சீமான் எங்கேருந்து பேசினார்னா ஈழத்திலிருந்து பேசுகிறாரு. அப்படி உரிமை யாரும் கொடுக்கல. அப்போ ஒரு ஆர்வ கோளாறு என்பதை விட திட்டமிட்டு வேலை செய்திருக்கிறார். இன்னைக்கு திட்டமிட்டு இந்தியாவில் தமிழீழ விடுதலை புலிகள் தடை இருக்குது என்றால் அதுக்கு சீமான் போன்றவர் தான் காரணம் என்பதை உறுதியாக சொல்கிறோம். இன்றைக்கி சொல்கிறார், நம்ம மேதகு பிரபாகரன் அவர்களை நாங்கள் தலைவராக ஏற்றிருக்கணும், நீங்கள் இப்போ பெரியார் பேரை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமான்னு. ஈரோடு இடைத்தேர்தலில் டெபாசிட்டை கூட வாங்க முடியாது. ஈரோடு இடைத்தேர்தல் மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க. ஈரோடு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கொள்கை ஆசான் தந்தை பெரியாரின் புகைப்படத்தை முதல் படமாக போட்டு தான் வாக்கு கேட்குது. நீ தெம்பும் திராணியும் யோக்கியதை இருந்தா நீ உண்மையிலேயே நீ சொல்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஆத்தாளுக்கு அப்புறம் சொல்கிறதெல்லாம் அது கொச்சையான சொல்லலை. யோக்கியதை இருந்தால் மேதகு பிரபாகரன் படத்தை போட்டு ஓட்டு கேட்டுக்கணுமா இல்லையா? ஏன் போடல? அப்போ மேதகு பிரபாகரனை குறித்து யார் பேசலாம் துரோகின்னு சொல்லிட்டு நீ மேதகு பிரபாகரன் படத்தை நீ போடலைன்னா உன் உள்நோக்கம் மேதகு பிரபாகரனுடைய வீரத்தை, அந்த தியாகத்தை கொச்சைப்படுத்துவது, அவரை மட்டுப்படுத்துவது, அவரை இந்த மண்ணிலிருந்து அழிச்சிட்டு நான் தான் பிரபாகரன் கூட சொல்கிறதுக்கான அந்த மனநோய்க்கு இன்னும் கொஞ்ச நாள் சீமா வந்துடுவார். நீங்கள் அவர் சொன்ன பொய்களை மட்டும் நீங்கள் வருஷப்படுத்துங்களேன். நான் போர்க்கள காட்சியில் கடலில் போனேன்டார். ஆனால் போனது விமானத்தில், பெங்களூர் விமானத்தில் முறையாக சொல்கிறோம். போனது பெங்களூர் விமான நிலையத்திலிருந்து தான் சீமான் போனார். ஆனால் போரில் உள்ள போனேன்டார். இன்னொன்று, நீங்கள் சீமான் மீது பேச்சு வழக்கு இருக்குது. எங்கேயாவது புலிகளுக்கு உதவினார், மக்களுக்கு உதவினார், ஏதாவது வழக்குகள் இருக்கா? ஏதாவது வழக்கு இருக்கா? ஒரு வழக்கு அதை செய்தவர் அண்ணன் வண்டியரசு அவர்கள் வழக்கு எதிர்கொள்கிறாங்க. ஒரு வழக்கு சீமானுக்கு இல்லை. இன்னொன்று, இங்கே மேடை பேச்சு வழக்குகளை காட்டி இவர் தேசிய பாதுகாப்பு சட்டம்ங்கிறாரு. அது யார் வேணாலும் பண்ணலாம். போராட்ட தளத்தில் போராளிகளாக இருந்து இவர் என்ன உதவி செஞ்சார்? இப்போ இந்த போருக்கு பின்பு நடந்தது என்ன? ஒரு இனப்படுகொலை பார்த்துட்டோம். இனப்படுகொலையில் இறந்து போன 1,80,000 உறவுகளும் தமிழர்கள்ங்கிற கோரிக்கையை வைத்து இந்திய நீதிமன்றத்தில், பன்னாட்டு நீதிமன்றத்தில், பன்னாட்டு தமிழ் சமூகத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை சீமான் கொடுத்ததா ஒன்று காட்ட சொல்லுங்கள். நீ உண்மையிலேயே ஈழ அரசியல் செய்கிறீன்னா போருக்கு பின்பு நீ உண்மையிலேயே அறிவுத்திறனும் தெளிந்தறிவோடும் அறிவு இருக்கணும். என்ன பண்ணியிருக்கணும்? இத்தனை பேர் இறந்துருக்காங்க, டாக்குமெண்ட் எவிடன்ஸ் ஒன்றை காட்ட சொல்லுங்கள். அதற்கு மாறாக அதையெல்லாம் யார் ஆதரித்தாங்களோ, யார் இதெல்லாம் வெளியிட்டாங்களோ அவங்கள துரோகிங்கிறது. அதாவது ருத்ரகுமாரை துரோகின்றார், உலக நாடுகளுக்கு கூடிய பன்னாட்டு தலங்களை எல்லாரையும் துரோகின்ட்டு தான் நல்லவன் யோக்கியன்னா என்ன பண்ணியிருக்கணும்? அங்கே நடந்த ஒரு இனப்படுகொலைங்க, இவ்வளோ கோயில் இடிக்கப்பட்டுச்சுங்க, இவ்வளோ மசூதி இடிக்கப்பட்டுச்சுங்க, சிங்கள ராணுவம் தாக்குச்சுங்க, செய்தியை கூட உன்னால் பேச முடியலையே. அதுக்கு மாற என்ன சொல்கிற? எனக்கு இட்லி கறி கொடுத்தாங்க, மான் கறி கொடுத்தாங்க, பன்னிக்கறி கொடுத்தாங்க, ஆமைக்கறி கொடுத்தாங்க, எனக்கு ஊட்டி விட்டாங்க, என்னை ஒரு போராளி கிள்ளுனாரு, நான் ஒரு போராளி மீது காதல் கொண்டேன். எவ்வளவு கொச்சையான ஒரு விடுதலை போராட்டத்தை கொண்டு வந்து உங்களுடைய சுய லாபத்துக்காக சிதைச்சிருக்கேன்னு தெரியுதா? தமிழ் சமூகத்தை சிதைத்த வேலையை ஈழம் குறித்து இன்னைக்கு எண்ணிலடங்காத முற்போக்குவாதிகள் பேச பயப்படுறாங்கன்னா, நம்ம எதாவது பேசினா சீமான் விடுகிற கதைகளில் தோற்று போயிடுவோம். நமக்கு ஏண்டா வம்புன்னு பல பெரியாரிஸ்டுகள், பல முற்போக்குவாதிகள், பல பொதுவுடைமைவாதிகளை வாயடைக்க செய்துவிட்டு இந்த அசிங்கத்தோடு நம்ம போராட வேணாம். அந்த சேத்துக்களை ஒன்று உலாவிக்கு இருக்கும், நம்மளும் போய் சேர்ந்து உலாவனா நம்மளாம் சேர் வலிக்கணும்னு ஒதுங்கி போய் வைப்பதற்கு வேலையை சீமான் செய்திருக்கிறதா தான் பார்க்குறோம். அடுத்த நான் அம்பேத்கர் தொடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் எது குறித்து படிக்கிற பழக்கம், வாசிக்கிற பழக்கம் இல்லை. தந்தை பெரியார் குறித்து அவருடைய நாங்கள் இது வரைக்கும் ஆதாரத்தை கேட்குறோம், ஆதாரத்தை கொடுக்க முடியல. ஆர்எஸ்எஸ் வைக்காத குற்றச்சாட்டை கூட அவர் வைக்கிறார் என்றால் அவரை இயக்குவதற்கு இங்கு ஏதோ ஒரு அமைப்பு தயாராகிவிட்டது. ஏன்னா இவருடைய ஹிட்டன் அஜெண்டாவே நீங்கள் இந்திய மாநிலங்களில் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் அவர்கள் ஒரு இந்தியா கூட்டணி அமைக்கிறார். அந்த கூட்டணியில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மதச்சார்பின்மையை சொல்கிறோம், மாநில சுயாட்சியை சொல்கிறோம், தேசிய இனங்களுடைய மொழி உரிமையை பற்றி சொல்கிறோம். இதை மூன்றையும் எங்கள் கூட்டணியுடைய தலைமையாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பெரியக்கும் புரிந்திருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் மாநில சுயாட்சி பற்றி பேசப்பட வேண்டும் என்கிறார். மதச்சார்பை கொடுத்து மிக நீண்ட நெடிய கருத்தோடு வாதிக்கிறார். இந்தியாவுடைய பாராமட்டத்தில் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் வந்துடலாம், நோ எவர், நீங்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டுக்கு போக முடியாதுன்னு பாஜக அப்போ சொல்கிறாருன்னா இந்த கொள்கை தெளிவு. அப்போ தமிழ்நாடோட ப்ரைடுங்கிறது மொழி அரசியல். இந்தி எதிர்த்து, சமஸ்கிருதத்தை எதிர்த்து, மொழி தனித்த அடையாளத்தோட அரசியலை இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன்னா சீமான் போன்றோர் அது தெலுங்கு எதிர்ப்பா, மலையாள எதிர்ப்பா, தமிழை தாய்களி மொழின்னு ஏன் சொல்கிறோம்? இங்கே உட்காந்துருக்க உங்கள் யாருக்கு பார்க்குற நம்ம மக்கள் யாருக்காவது கீழடி போனீங்கன்னா ஒரு எழுத்து இருக்கு,
அந்த சுத்த தமிழர்கள் யாராவது சீமான் சொல்கிற சுத்த தமிழர் வாசிக்க முடியுமா? வாசிக்க முடியாது. தமிழ் எங்கள் எழுத்துலேருந்து தெலுங்கு எங்கள் எழுத்து, மலையாள எழுத்து, கன்னட எழுத்து பிரியுது. ஒரு மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பத்தை ஒரே வயிற்றில் பிறந்த நம்மளை நீ வந்தேறின்னு சொல்லி அதை பிரித்து விட்டுட்டு இந்திய அரசின் அரசியமைப்பு சட்டத்தில் போராட வேண்டிய தமிழ் உரிமைக்காக கேட்க வேண்டிய மக்களை, உரிமை முழக்கத்தை செய்ய வேண்டிய மக்களை அது தெலுங்கு எதிர்ப்பாக கன்னட எதிர்ப்பாக மடைமாற்றி மொழியை சிதைச்சாச்சு, மொழி உரிமையை சிதைச்சாச்சு. ஒரு ஆயுத போராட்டத்தை உலகத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு வல்லாதிக்கத்தை திறந்த ஈழ போராட்டத்தை சிதைச்சாச்சு. எல்லாத்தையும் சிதைச்சிட்டு கடைசியில் கல் குடிச்சிட்டு தெருக்கில் நீ நடந்து வாடான்னு ஒரு திமிர் பேசுகிறான்னா அவனுடைய மனநோய்க்கு உள்ளாயிருக்கான்னு தான் அர்த்தம். அப்படிப்பட்டவர்களை தயவு செய்து மக்கள் புறக்கணிக்கிறத விட இது அசிங்கமாக நாங்கள் பார்க்குறோம். ஃபோட்டோ வீடியோக்கள் வந்து அடுத்த நாட்களில் வர வாய்ப்பு இருக்குங்களா? எந்த மாதிரி ஏன்னா அவர் சந்தோஷ் வந்து அவர்கிட்ட மேதகு பிரபாகரன் அவர்களை இவர் இப்போ சந்திச்சாங்க, அந்த வீடியோ இருக்குன்றிருக்காரு. உறுதியாக அது வெளியிடுவார் நம்பிக்கை இருக்குது. அவர் சொல்கிற சிரஞ்சீவி மாஸ்டர் போன்றவர்கள்லாம் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்கிறத சீமான் சொல்லி கொடுத்துறோம். பல போராளிகள் மறைந்து விட்டதாக அவர் சீமான் இன்னைக்கு இப்போ பொதுவில் போய் சொல்கிறாரு. அதை வந்து ஏன்னா ஏற்கனவே ஆதாரத்தை நான் தான் எடிட் பண்ணுன்னு ராஜ்குமார் சொல்லிட்டாரு. அறிவு நாணயமும் யோக்கியதையும் இருந்தால் ஒன்று ராஜ்குமார் மீது வழக்கு போட்டிருக்கணும். எப்படா சொல்ல போச்சுன்னு நீங்கள் எல்லாத்தையும் அடித்து பேசுகிற சீமான் ஆதார் இருக்கான்னு நெஞ்சை நிமிர்த்தி நான் ஆம்பளை பேச சீமான் இந்த ராஜ்குமார் எதிர்த்து கேள்வி கேட்டபோது அதை கடந்து போங்க, அதை விடுங்க அப்படின்னு பேசுகிறாருன்னா உள்நோக்கு என்னவா இருக்குது? இந்த மேதகு பிரபாகரன் படம் கொடுத்து வர சந்தோஷம் என்ன பேசுவார்னா அப்போ நான் பார்க்கலையாங்கிறாரு. இது என்னென்னா எஸ்கேபிசம். தன்னை நோக்கி ஒரு கார்னர் படுகிற போது இன்றைக்கி அம்பலப்பட்டுட்டார். நீ ஈழத்துக்கு போனது உண்மைதான். எதுக்கு போனேன்னா ஷூட்டிங் நடக்கிற போது ஒரு இயக்குனராக வழிநடத்த போனேன், அவ்வளோதான். நீ ஷூட்டிங் துப்பாக்கியை சுட்டுட்டு போராளிகளுக்கு பயிற்சி கொடுத்தங்கிறது இன்றைக்கி அம்பலப்பட்டுருச்சு. நீ போராளிக்கு பயிற்சி கொடுத்தங்கிற சொன்ன அந்த பொய் செய்தி அம்பலப்பட்டுருச்சு. மேதகு பிரபாகரன் கூட எடுத்த அந்த புகைப்படத்தை நீ தான் ஒரு ஆளை வச்சு, செங்கோட்டைங்கிற ஆளை வச்சு, நான் கடந்த முறை சொல்லியிருந்தேன், செங்கோட்டையன் கொண்டு வந்த கொரியரை வாங்கி சீமான்கிட்ட பிடிச்சி கொடுத்து புலாயுத அடைஞ்சதில் முன்னாள் தம்பியில் நான் ஒருத்தன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு எமோஷன். அப்போ மேதகு பிரபாகரனை பார்த்துட்டாருன்னு அது இன்றைக்கி அம்பலப்பட்டுருச்சு. இன்னொன்று ஷூட்டிங் ஸ்டார்ட் எடுத்த 6 ஃபோட்டோ தான், 6ஐயும் நாங்கள் தான் எடுத்துட்டு டைம் ஜோனோட இன்றைக்கி அவங்க சொல்லிட்டாங்க. வருகிற காலங்களில் அந்த வீடியோக்குள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு சந்தோஷ் சொல்லியிருக்காரு. அந்த சந்தோஷிக்கிற சொல்கிற செய்திகள் உண்மைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அவரோட நெருங்கி பழங்க பார்க்குறேன். சந்தோஷ செய்திகள் உண்மைன்னு நான் பார்க்குறேன். பிரபாகரனுடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரனுடைய கருத்தை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து ஒருமையில் பேசினார். ஒருத்தர் பிக்காளி பையன் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள், சில கெட்ட வார்த்தைகள் பேசினார். சீமானுடைய இயல்பு தான். சீமானுக்கு வந்து செந்தமிழன் சீமான்னு அவர் சொல்லுவாங்க. அது செந்தமிழ்னா அவர் செந்தமிழ்னு என்னோட கேட்டிங்கன்னா கெட்ட வார்த்தை தான் செந்தமிழ். அவர் சீமானுடைய உடல் முடிவு செந்தமிழாக ஏன்னா அதை செந்தமிழ் பேசுகிறான்னா கெட்ட வார்த்தை பேசுகிறான். சீமானை பொறுத்தவரை உலகத்திற்கு எல்லா கெட்ட வார்த்தையும் பேசுகிற ஒரு பண்பற்ற மனிதர் தான். அதை பொது வழியில் ஒரு தங்கை ஒரு நிருபர் கேள்வி வைக்கிறாங்கன்னா ஒன்று மறுக்கணும் இல்லை இல்லைங்கணும். நீங்கள் வந்து அவரை வந்து நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தையை சொல்லி ஒரு தகாத வார்த்தையை சொல்லி திட்டுறாருன்னா அப்போ யாரை திட்டுறாரு? அவர் யார்? மேதகு பிரபாகரனுடைய அண்ணன் மகன். அவரை திட்டுறாரு. அதான் அவர் சொல்கிறார். அதுக்கடுத்து அவங்களுடைய ஊடகங்களை ஒரு செய்தி வெளியிடுறாங்க. அவர் வந்து அவர் மனைவிக்கு கேட்க ஊட்டியிருந்தார் 2009. அவராவது மனைவிக்கு கேட்க ஊட்டியிருந்தார். 2009 நீங்கள் என்ன பண்ணீங்கிறத விஜயலட்சுமி தெருவாக சொல்கிறாங்க. 2009 ஈழப்போர் உச்சத்தில் நடந்தபோது தேனியில் நான் அவர் இருந்தோம், மாயாண்டு கொடுத்த படம் ஷூட்டிங் இருந்தார். நான் என்ன பண்ணு சொல்கிறாங்க. சொந்த மனைவிக்கு கேட்க ஊட்டினதையே கேள்வி கேட்கிற புரட்சியாளர்கள், அதை வந்து அசிங்கப்படுத்துகிற புரட்சியாளர்கள், அந்த 2009 ஈழப்போர் உச்சத்தில் இருந்தபோது ராஜீவ் காந்தியாக நான் என் தகுதிக்கு மாணவராக சட்டக்கல்லூரி மாணவர் முடிச்சுட்டு 60 நாள் தொடர்ச்சியாக போராட்டம். நான் மட்டும் இல்லை, இங்கே ஊடக நண்பர்கள் பல பேர் இருந்தாங்க. நான் என் பேருக்காக குறிப்பிட்றேன். நான் வந்து பல இயக்குனர்கள், பல திரை இயக்குனர்கள், பல பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள் எண்ணிடாங்காத தெருவில் போராடணுமே. நீ இந்த 6 மாதம் மயாண்டு குடும்பத்தாரில் ஏன் உட்காந்த? அப்போ உனக்கு இனமான பரிதா, வருமான பரிதா? அங்கே இந்த கேள்வி கேட்க விரும்புகிறோம். இவர் வந்து எந்த மனிதனையும் அறத்தோடு எதிர்கொள்கிற அறம் என்பதை சீமானுக்கு இல்லை. சீமான் வந்து ஊதி பெருக்கப்பட்ட பண்பம் அல்ல. திட்டமிட்டு தமிழ்நாட்டின் பிரைடாக தமிழர் என்கிற அடையாளத்தை ஒழிப்பதற்காக. ஏன்னா ஒரு சத்தமாக பேசினான்னா, அவன் தமிழ் பேசினான்னா நல்லா பேசுவாங்கிற பேச்சுத்திறமை வைத்து தமிழர் அடையாளங்களை ஒழிக்க கொண்டு வந்த கைக்கூலி அவர். பன்னாட்டு உளவுத்துறையுடைய கையாள் என்பதை எங்கள் குற்றச்சாட்டு. உலகத்தமிழர்களுக்கு யாரை பற்றி தெரியுங்கிற கேள்வி இருக்குது. யார் உலகத்தமிழர்? டயஸ்போரா 2 இருக்குது உலகத்தமிழர்கள். தமிழீழத்தில் போரினால் அரசியல் சட்டத்தால் பாதிக்கப்பட்டு வெளியேறிய ஈழத்தமிழர்கள் பல்வேறு நாடுகள் இருக்காங்க. குறிப்பாக ஐரோப்பிய டயஸ்போராவில் இருக்காங்க. அடுத்து பெரும்பான்மையாக இருப்பது தமிழ்நாட்டுக்கு இருக்காங்க.
தமிழ்நாட்டில் அவர்களை அகதிகள் என்று குறிப்பிடக்கூடாதுன்னு சொல்லி மேதகு மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தாயகம் திரும்பிய தமிழர்கள் என்று சொல்லி ஒரு 320 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி அவர்களுக்கு பள்ளிக்கூடம், நூலகம், ரேஷன் கடை, இந்தியாவுடைய பிரஜைகளுக்கு குடிமக்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்து எங்களால் முடிந்த சட்டத்துக்கு உட்பட்ட சில வேலைகள் செய்கிறோம். அப்போ அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடாதுன்னு பாஜக வாதாடுது. அதை குறித்து ஒரு கருத்தரங்கு, அதை குறித்து ஒரு வழக்கு, அதை குறித்து பேசுவதற்கு சீமானுக்கு தெம்போ திராணியே இல்லை. அதை குறித்து பேசலை. அதற்கு மாறாக டயாஸ்பரா அரசியலில் டென்மார்க், நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, லண்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இதுவரை இயங்கி வந்த தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டமைப்பை இவருக்கென்று சில தற்கூறிகளை வைத்து, இவருக்கென்று சில ரசிகர் மன்றத்தை வைத்து உடைச்சு தலைவர் குடும்பம், தலைவர் கூட யார் இருந்தாங்களா, மேதகு பிரபாகரன் கூட யார் இருந்தாங்களா, அவங்களையெல்லாம் சந்தேகம் இவெல்லாம் துரோகின்னு சொல்லி எல்லாரையும் அந்நியப்படுத்தி வச்சுட்டு தாம்பட்டு தான் யோக்கியதன்னு சொல்லி அந்த யோக்கியன் ஈழத்துக்கு என்ன செஞ்சுருக்காருன்னா எங்கள் கேள்வி. மேடைகள் யாருன்னா பேசலாம். மேடைகள் என்ன பேசிட்டு இருக்கல அது சொல்ல, மேடைகளை பேசினேன். மேலே என்ன பேசியிருக்க நீ? எனக்கு துப்பாக்கி சுட பயிற்சி கொடுத்தாங்க, இட்லி கொடுத்தாங்க, ஆமக்கறி கொடுத்தாங்க, மான் சுட்டு கொடுத்தாங்க, பன்னி சுட்டு கொடுத்தாங்க, ஆமை ஓடு இப்படி இருந்துச்சு. இங்கே கதை தானே பேசினேன். ஈழ உரிமையை என்ன பேசியிருக்க? வாட் அபவுட் சிங்கிள் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஆக்ட் என்ன பேசியிருக்க? சிங்கிள் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆக்டில் எப்படி தமிழ் ஒடுக்கப்பட்டது? அந்த போர் நடந்த பின்பு அந்த நாடு கடந்த தமிழீழ அரசுடைய கருத்தில் என்னாச்சு? நாடு கடந்த தமிழீழ அரசு எடுத்துக்கொண்ட சட்ட முயற்சி என்னாச்சு? அந்த சட்ட முயற்சிக்கு உங்களுடைய நாம் தமிழர் இயக்கம் என்ன செஞ்சுச்சு? எதையுமே செய்யலையே. அதற்கு மாறாக மேதகு பிரபாகரனுங்கிற போராளியை, ஒரு மாவீரனை ஒரு செப்பாக மாற்றி வச்சிருக்கீங்க. அந்த கேவலத்தை திட்டமிட்டு சீமான் செய்திருக்கிறதா நான் பார்க்குறேன். அதான் முதல்ல யார் சொன்னார்ந்தாங்க, அடுத்த வாழ்த்துக்கள்ன்றார். இந்த ரத்தம் சதியமாக ராமச்சந்திரன் இருக்கார். இவர் கூட ஒரு மாவட்ட செயலாளர் வந்திருக்காரு. அவர் கூட ஒரு 500 பேர் இங்கேருந்து அழைத்து வந்தார். உங்கள் பத்திரிகையாளர் முன்பு நாங்கள் வெளிப்படையாக சொன்னோம், திராவிடத்தை கொச்சைப்படுத்தி தமிழின் அடையாளத்தை, தமிழ் பெருமையை மீட்ட திராவிட இயக்கங்களை கொச்சைப்படுத்தி திராவிட தலைவர்களை கொச்சைப்படுத்தும் போது இனிமேல் சீமான் செய்வது பொய் அரசியல், சீமான் கூட இருக்க முடியாத நிலைப்பாட்டை எடுத்த பின்பு திராவிட முன்னேற்ற கழகமான தாய் அமைப்புக்கு வருகிறார்கள். ராஜீவ்காந்தி இப்போவும் சொல்ல திறந்த மனோடு சொல்கிறேன், நாம் தமிழர்கள் தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அரசியல் என்பது மக்கள் நலனுக்கும் மொழி நலனுக்கு மட்டும்தான். அது சீமான் நலனுக்காக மாற்றிட்டாங்க. திராவிட இயக்கத்திற்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருகிற தம்பிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொண்டு வருகிற பணியை நான் செய்து கொண்டே இருப்பேன். ஏன்னா எந்த சீமானுக்காக தெருவா பிள்ளை குட்டிகளை விட்டுட்டு திருமணம் பண்ண கையோட தெருவா அலைஞ்சு இளமையை தொலைத்து ஒரு 10 ஆண்டு காலம் சுற்றி தெரிஞ்சோமோ, அவர் சொன்ன பொய்க்கதைகளை நம்பி, உண்மையை நம்பி, அதை நம்பி ஏமாந்தமோ, அந்த ராஜீவ்காந்தியும் அவரை போன்ற எண்ணிலடங்காதவரும் இன்றைக்கி நாங்கள் சொல்கிறது சீமான் ஒரு பொய்யின் பின்பம். நீங்கள் உண்மையான மக்கள் நல அரசியலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரணுங்கிற கோரிக்கையை நான் வைக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் பல பேர் வந்து கொண்டிருக்காங்க. இனிமேல் பல பேர் வருவாங்க. ஒன்று உங்களுக்கு வேலை செய்த ராமச்சந்திரனை கொச்சப்படுத்துறீங்களா, இல்லை போகலையும் கொச்சப்படுத்துறீங்களே, என்னன்னு சொல்லுங்கள். வாழ்த்துக்கள் பரவாயில்ல, வாழ்த்துக்கள். கொஞ்ச நாள் சீமான் சுற்றி இருக்க ஆளுகள்லாம் பார்த்தா தெரியும். சீமான் மட்டும் இருப்பார், பின்னால் ஆளுகள் மாறிக்கொண்டே இருப்பாங்க. இவர் கையில் 10,000 பணம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி அவர் இருப்பார் பக்கத்தில், இல்லையா நாளைக்கு இன்னொரு ஆள் வருவார். யாரெல்லாம் வசதியாக செலவு பண்ண முடியுமோ எல்லா வாழ்க்கையும் சுரண்டி தன் சுபோக வாழ்வுக்காக அந்த இளைஞர்களை அவர் உழைப்பை சுரண்டியிருக்கிறார். அந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது. சீமான் பாஜகவால் இயக்கப்படுகிறார் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு தமிழ் தேசிய அரசியலை பேசுபவன், மாநில உரிமை அரசியல் பேசுகிறவன் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டான். சமஸ்கிருத திணிப்பை, இந்தி திணிப்பை விட இந்த வார்த்தை வராது. பெரியார் மீது விமர்சனத்தை வை, அது உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் தேசிய அரசியல், மொழி அரசியல் என்று பேசுகிறவன் எவன் ஒருவனும், எந்த இயக்கமும் சீமானை போட்டு தற்கொலைத்தனமாக பிழைப்புவாதமாக இந்தியை, சமஸ்கிருதத்தை ஆதரிக்காது. தமிழ்நாடு என்பது இந்தியாவின் அரசியலில் ஏன் இந்தியை நாங்கள் எதிர்த்தோம்? இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனல் ஆக்டில் 1935 இந்தி கட்டாயம் என்று சொன்னபோது எல்லா மாநிலமும் தனித்து நிற்க முடியாதனால இந்தியை ஆதரித்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொல்லி மறைமொழி அடிகளார் போய் ஒப்புறார். மறைமொழி அடிகளார் தனியொரு மனிதன், ஒரு கவிஞர், ஒரு புலவர். மறைமொழி அடிகளார் தனியொரு மனுஷன் கேட்டால் மக்கள் கேட்க மாட்டாங்க. அவர் இன்புட்டை வாங்கி தன் திராவிட கழக தோழர்களை கூட்டியாந்து, நீதிக்கட்சி தோழர்களை கூட்டியாந்து மக்கள் மன்றத்தில் போராடி தெருவா கருப்பு சட்டை போட வச்சு தன்னுடைய தம்பிகளாக இருந்த முத்தமிழர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா போன்ற தலைவர்களை தெருவா போக வச்சு பாரதிதாசன் பாடல்களை இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாக நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே எங்கள் பாடலை பாட வச்சு தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பை உண்டு செய்து இந்தி திணிப்பை எதிர்த்தவர் தந்தை பெரியார். அதனால தான் மறைமொழி அடிகள் சொன்னார். அவர் இன்னும் சொல்ல போனால் அந்த இந்திய எதிர்ப்பு கூட்டத்துக்கு மறைமொழி அடிகள் தலைமை தாங்கன்னு கேட்டுக்கிட்டே பெரியார் தான்.
அப்போ உன் அயோக்கிய அரசியல், உன்னுடைய சீமானுடைய அயோக்கிய அரசியல், சீமானுடைய தற்குறித்தனம், இயக்கத்தை நடத்திய தந்தை பெரியார், மறைமலை அடிகளே அந்த தலைவருடைய அவர் மீது அன்பின் பாரமாகவும் முடிப்பட்டு நாம அவர் வச்சுக்கிறாருன்னா, அவரே மறைமலை அடிகளாவே தந்தை பெரியாரை தலைவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவரும் முரண்பாடு வைக்கிறார்னா இது என்ன சொல்லுது? அப்படி இந்திய எதிர்ப்பு அரசியலை பேசி தமிழை பாதுகாத்த இந்த மண்ணில் சமஸ்கிருதத்தை விட இந்தியை விட பெரியார் எதிர்ப்பு தான் அவசியம் பேசுகிறேன்னா, நீ பாஜகவுடைய கைக்கூலியில் பாஜகவுடைய ஒன் ஆஃப் தி மெம்பராக சீமான் இருக்காருன்னு பார்க்குறேன். ஆனால் இப்போ நீங்கள் விஜய் தான் அங்கீகாரம் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வரக்கூடிய தேர்தலில் சீமான் சந்திச்சாருன்னா அந்த வாக்குகள் விஜய்க்கு போக இருக்குமா இல்லை திமுக போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாக்குகள் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, அது அரசியல் வகுப்பாளர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஒரு மதச்சார்பின்மை பேசுகிற ஒரு கொள்கைசார் கூட்டணி, மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய சாதனைகள், திட்டங்கள், ஒரு கொள்கை தெளிவு, சிறுபான்மை மக்கள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பாதுகாப்பான முதலமைச்சர் இருக்கிறார். அதனால் எங்கள் பிரச்சாரங்களை சொல்லி, எங்கள் தலைவர்களுடைய கடந்த கால வரலாற்றை சொல்லி, இயக்கத்தை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்க போகிறோம். சீமானவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து, சீமானவர்களுக்கு மாநில அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது நடிகர் விஜய் அவர்கள் தான். அரசியலுக்கு வர அறிவிச்சப்பட்ட பின்னாடி தேர்தல் நிற்கலை. அதனால் 3 விழுக்காடு அவருக்கு அந்த வாக்கு போச்சு. அதனால் வென்றார். இன்றைக்கி அவருக்கு எதிர்ப்பு வந்ததுனால நடிகர் விஜய் அவர்களை கொச்சையாக பேசி, நீ லாரியில் அடிபடிச்சாவேன்னு என்றெல்லாம் சொல்லி சாபம் விட்டு இன்றைக்கி பாஜகவுக்கு போயிருக்காரு. பாஜகவுடைய சாஃப்ட் ஹிந்துத்துவா ஓட்டு நமக்கு வரும் நம்புகிறாரு. எனக்கு என்ன வேதனைனா, தந்தை பெரியாரை குறித்து இவ்வளவு வன்மமாக, இவ்வளவு கேவலத்தோடு, ஆதாரமற்ற அவதூறுகளை, அண்டப்புழுகளை சீமான் பேசி பண்ணுறதும் எந்த ஒரு காட்டமான அறிக்கையும் எடப்பாடி கொண்டு வரல. திராவிட இயக்கங்கள் சொல்கிற எடப்பாடி கொண்டு வரல. அதுக்கு மேலே ஏதோ ப்ரெஸ் மீட்டில் அவர் பேச தவறுங்கிறாங்களுடைய ஒரு காட்டமான அறிக்கையோ ஆர்ப்பாட்டமோ போராட்டத்தோ அவங்க எதையுமே சொல்லாமல் இருக்குது. ரொம்ப வியப்பாக இருக்குது. மேபி இருக்கலாம். ஆனால் அந்த அரவணைப்பு என்பது ஆபத்தான அரவணைப்பு என்பதை எடப்பாடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1000 முரண்பாடு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கும், அது அரசியல் சண்டை. ஆனால் திராவிட இயக்கத்தின் ஆசானை கொச்சப்படுத்துகிற போது எடப்பாடி போன்றவர்கள், விஜய் போன்றவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பது அயோக்கியத்தனமான கள்ள மௌனமாக நான் பார்க்குறேன்.